வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கும்பலக்னம். கும்பலக்னத்திற்கு புதனுடைய சஞ்சாரம் தனுசு ராசியில் பயணிக்கக்கூடிய பலாபலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 63 நாட்கள் பயணிக்கிறார். அதாவது வக்கரகதியும் அங்கே ஆகிறாரு, மறுபடியும் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. ஒரு 7 நாள் மட்டும் விருச்சிக ராசிக்கும் வந்துட்டு போகிறாரு. ஸோ இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு நம்ம கும்ப லக்னத்துக்கு புதன் யாருன்னா 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி. புதனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குன்னா 2ஆம் இடமான பணவரவு ஸ்தானத்துலேயும் 6ஆம் இடமான சர்வீஸு, வேலை, தொழில், 10ஆம் இடமான சொந்த தொழில், இது மாதிரியான ஒரு ஆதிக்கத்தை வச்சிருக்கிற நட்சத்திரம்தான் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி. அந்த நட்சத்திர ஆளுமை கொண்ட அந்த புதனானவர் நமக்கு லாபஸ்தானத்தில் வருகிறார். அப்போ 2ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அவர் நல்லது தான் பண்ணுவார். அப்போ வேலைக்கு நல்லது பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. கேது நட்சத்திரத்தில் முதல்ல போவார். டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் மூல நட்சத்திரத்தில் போனவர். அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரத்துக்கு போயிட்டு 14ஆம் தேதி பூராட நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆகிறார். எப்போவுமே சூரியனோட சேர்ந்த மாதிரி தான் புதன் போய்கிட்டு இருக்கும். அதில் அது சூரியனை கிராஸ் பண்ணி சில நேரம் போகும், அப்புறம் வக்கரமாகும். இது இயற்கை. இப்போ இந்த புதன் கேது போல் பலன் கொடுக்கும் பொழுது நமக்கு குரு பகவான் இருக்கார் இல்லையா, அவரும் கேது நட்சத்திரத்தில் இப்போ போயிட்டுருக்கார். அதுக்குன்னே நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதாவது கேதுவை போல் பலன் தரும் குரு அப்படின்ட்டு. இப்போ கும்பத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற குருவும் 11ஆம் இடத்துல இருக்கிற புதனும் உறவுகளுக்கு உள்ளான ஒரு டெவலப்மெண்ட்டை சுட்டி காட்டுறாங்க. 3, 11 அப்படிங்கிறது மனசு சார்ந்தது, சந்தோஷம் சார்ந்தது, உடன்பிறப்பு, நண்பர்கள், மருமகன், மருமகள், ஒரு இன்பம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு பாவங்கள். அப்போ இந்த 3, 11 இந்த கனெக்டிவிட்டி நல்லா இருந்தாலும் கூட இந்த கேது நட்சத்திரத்தில் 2 கிரகங்களும் ஒரு சுப விளைவை ஏற்படுத்தினாலும் கூட இந்த கேது நம்மளுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ கொஞ்சம் பழக்க வழக்கங்களில் பார்த்து பழங்க. உறவுகளுக்குள்ள உற்சாகம் வரும், நல்லா தொடர்புகள் ஏற்படும். பட் இந்த கேது 8ல் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகத்தில் கேது நெகட்டிவான கேரக்டரான ஒரு கிரகமாக வந்திருக்குதோ, 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருக்குதோ, அந்த மாதிரி நபர்களுக்கு மனம் சார்ந்த குறைபாடுகள், உறவுகள் சார்ந்த குறைபாடுகள், அல்லது தகவல் தொடர்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஒருத்தருக்கு செய்தி அனுப்புறதுலேயும் செய்தி பரிமாற்றத்துலேயும் ஒருத்தரோட நம்ம விரும்பி பழகிறதுலேயும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இப்படி ஏதோ ஒரு வகையில் அவமானம், டென்ஷனை உருவாக்குறதுக்கு கேது காரணமாக இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. பட்டு என்ன தான் 8ல் கேது இருந்தாலும் கூட தொழிலுக்கு அது பாதிக்காது. இப்போ 3ஆம் இடம் 11ஆம் இடம் ஐடி லைனில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, மற்றும் ஆராய்ச்சி துறை, ஆலோசனை துறைகள், ஆலோசனை கன்சல்டன்சி பண்ணுறவங்க, லாஜிஸ்டிக் பண்ணுறவங்க, கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கவங்க, ஏஜென்சிஸாக இருக்கவங்க, உங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். குரு சட்டத்துறையையும் நீதி மற்றும் நிதித்துறையையும் குறைக்கக்கூடிய கிரகம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கிரகம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கிரகம். புதன் என்பது கம்ப்யூட்டர் சாதனங்கள், அனைத்து விதமான வியாபாரங்களையும் குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ இதையெல்லாம் 3, 11ங்கிறது கனெக்ட் பண்ணும்போது யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல்டில் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கீங்களோ எல்லாருக்குமே இது நன்மை செய்யும், வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு புதிய அறிமுகங்கள் உண்டாகும், புதிய பாதைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேறு இடத்துல மாற்றம் பண்ணி நம்ம பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாற்றங்கள் ஈஸியாக கிடைக்கும். அந்த மாற்றத்தின் வழியாக நிறைய ஏற்றங்களை காணலாம். அதே மாதிரி உறவுகள், திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு, சுப நிகழ்ச்சிகள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அப்போ ஒரு கும்ப லக்னம்னு எடுத்துக்கிறோமோ ஒழிய அந்த லக்னத்தில் இருக்கிற நட்சத்திர ஆற்றல்கள் என்ன, அதே மாதிரி ஒரு கிரகத்தை பற்றி நாம் பலன் எடுக்கும்போது அந்த கிரகம் பயணிக்கக்கூடிய நட்சத்திர ஆற்றல் என்ன என்பதை வைத்து தான் நமக்கு பலன் நடக்கும். அப்போ ஓரளவுக்கு நமக்கு நம்ம ஜனன ஜாதகப்படி குருவானவரும் புதனானவரும் நமக்கு பொருளாதார உதவிகளை செய்யக்கூடிய வகையில் தான் இருக்காங்க.
எந்த வகையிலும் அவங்க ஆதிபத்திய ரீதியிலும் சரி, நட்சத்திர கோட்பாடுகள் படி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு நிதி, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, மேலும் நமக்கு வந்து கலைத்திறமை மூலம் சம்பாதிக்கிறது. இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு சம்பாதிக்கிறது. ஸோ இதனுடைய தாக்கமெல்லாம் அங்கே வேலை செய்யும். அப்போ ஒரு மேலோட்டமாக ஒரு கிரகம் 3ஆம் இடத்துக்கு வருது, 11ஆம் இடத்துக்கு வருதுன்னு சொல்கிறோமோ ஒழிய, நம்ம ஜனன ஜாதகப்படி அது ஆயிரக்கணக்கான தொடர்புகளை பற்றி நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய மைண்ட் செட்டு, நம்மளுடைய சூழல், நமக்கு உண்டான ஈடுபாடு, இதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள், செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு பலனை கொடுக்கும். அந்த வகையில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய சவால்களை எல்லாம் ஜெயிப்பீங்க. அதனால் உறவுகள் சார்ந்தும் மூளை உழைப்பு சார்ந்தும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைவீர்கள். நிறைய பேருக்கு பிரயாணங்கள் ஏற்படும். ட்ராவல்ஸ், சிறு சிறு பயணங்கள், இடமாற்றங்கள், இதுக்கும் சாதகமாக இருக்கும். திருமண நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள், இதுக்கும் சாதகமாக இருக்கும். அப்போ ஒரு கும்ப லக்னத்துக்கு இந்த புதன் வந்து 2, 6, 10ங்கிற கான்செப்டில் இருந்தாலும் அந்த 2, 6, 10க்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்காரு. அதே நேரத்தில் இந்த கண்டாந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது வக்கரகதியில் புதன் வரும் பொழுது விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். 28 டிசம்பரில் வர்றாரு. அதில் ஒரு 6-7 நாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதை வந்து 10ஆம் இடத்துல திடீர்னு ஏதாவது ஒரு அகலக்கால் வைக்கலான்ட்டு ஒரு தேவையில்லாத திடீர் ப்ரெஷர் மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழலெல்லாம் இங்கே உருவாகிடுச்சுன்னா அது நெகட்டிவாக முடிஞ்சு. அதனால் அந்த உற்பத்தியில் இருக்கவங்களும் மூலதனம் பண்ணுறவங்களும் அந்த காலகட்டத்தை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கோங்க. அதாவது விருச்சிக ராசிக்கு புதனானவர் ரிட்டர்ன் வர்றாரு. மறுபடியும் அதே தனுசு ராசிக்கு கேது நட்சத்திரத்துக்கு 7ஆம் தேதி, ஜனவரி 7ஆம் தேதி போகிறார். அப்போ 28ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் அப்போ புது காரியங்களை அவாய்டு பண்ணிக்கணும். மற்ற டைமில் இதெல்லாமே நன்மைகளை பண்ணும். இந்த சொல், செயல், நம்முடைய திறமை, இதெல்லாம் வெளிப்பட்டு புகழை கொடுக்கும், வளர்ச்சி கொடுக்கும், தொழில் பலம் பெருகும். உற்பத்தி சார்ந்த, விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அதே போல் படிக்கிற மாணவர்களுக்கு, ஒரு ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க, அடுத்தடுத்து உயர்கல்வி டெவலப் ஆகிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி படிப்பாங்க. திடீர்னு வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை நான் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வரும். அந்த மாதிரி அந்த சப்ஜெக்டை ஒரு கிளாஸ் மூலமாக பயிற்சி எடுத்து அதில் வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகிறது நல்லது தரும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் என்பது அத்தனை அறிவை குறிக்கிறது, உங்களுடைய ஆழ்ந்த அறிவை குறிக்கிறது. அதுக்கு அதிபதியான புதன் நமக்கு தனலாபாதிபதியான குருவுடன் ஒரு தொடர்பில் இந்த சூழலை உருவாக்குகிறார். இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.